ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐயையோ, என்னடா இது மறந்துட்டே. போடா போடா டேய், இதெல்லாம் வேணாம். ஒரு நிமிஷம் இன்ட்ரோ கொடுக்க விடுங்க. ஓகே இருங்கப்பா, தள்ளி வந்து நின்று பேசுவோம். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜோக்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்ட் 4 தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா இது பேர் ஃப்ரோசன் வில்லேஜ் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரோசன் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் இருக்கானுங்க. அதாவது 100 லெவலுக்கு மேலே நம்ம இங்கே வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 3 பேர் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னா நம்ம ஸ்னோ பண்டிட், ஸ்னோமேன், அதுக்கப்புறம் ஈட்டி பாஸ். ஓகேங்களா? நம்ம முதல்ல இந்த ஸ்னோ பண்டிட்டோட பவரை வந்துட்டு செக் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்மக்கிட்ட ஜோரோவோட இந்த ட்ரிபிள் கட்டானா அப்படிங்கிற ஒரு கட்டானா பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இது எப்படின்னா ஒன்றுமே கிடையாது, எதுவுமே சுற்றுறது எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே போதும், அவங்களே 60,000 ருபீஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க இந்த கட்டானா வேணுமா அப்படின்னு. நீங்கள் அதை காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த கட்டானா வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாகவும் ஓபியாகவுமே இருக்குது. டுவல் கட்டானாவோட கம்பேர் பண்ணும்போது மாஸ்டரி 18லேயே செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு யார்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்னோமேன். ஸ்னோமேன் அப்படிங்கிறவன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஓபியான ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒன்று தாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது எனக்கு தெரிஞ்சு ஸ்னோமேன் அப்படிங்கிறது கொர்லா கிங் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட பவர்ஃபுல் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாஸுன்னு ஒன்றே தான் ஞாபகம் வருது. இன்றைக்கி இந்த வீடியோவில் 1 இல்லை 2 இல்லை 3 பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம். என்னடா சொல்கிற அப்படின்னா ஆமாம், பேசிக்கான 3 பாஸஸையுமே இன்றைக்கி நம்ம கில் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கொரியாலா கிங், இன்னொன்று வந்து நம்ம 2 வீடியோவாக ட்ரை பண்ணிட்டுருக்கிற அந்த தொப்பி போட்ட ஷெஃப், இன்னொன்று வந்து அந்த பெரிய குரங்கு ஈட்டி. ஓகேங்களா? நம்ம முதல்ல ஈட்டியிலேருந்தே ஆரம்பிப்போம், ஏன்னா அதுதான் நம்ம பக்கத்துலேயே இருக்குது. ஈட்டியை கொல்லுறதுக்கு ஒரு செம சிம்பிளான ஒரு வழியை நான் சொல்கிறேன். அந்த வழியில் தான் நான் இன்றைக்கி அதை கொன்னே இருப்பேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ரப்பர் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும், ஃபஸ்ட்டு 3 பாஸஸையுமே ரொம்ப ஈஸியாக தோக்கடிக்கலாம். இதனால தான் ரப்பர் ஓபின்னு சொன்னேன். ஏன்னா இங்கே பாருங்கள், அடித்தாலே நாக் பேக்கில் பறந்துடுறான். அண்ட் அந்த ஈட்டிக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து அட்டாக் பண்ணுற ஒரே ஒரு பவர் தான். ஓகேங்களா? கொரிலா கிங் யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா, அதே பவர் மட்டும்தான். ஏன்னா அதை விட ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர். ஓகேங்களா? ஆனால் இட்டியை வந்து ரப்பர் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக தாக்கலாம். ஏன்னா அது கிட்ட வரும், நம்ம அட்டாக் பண்ண பாவம் பையன் பறந்து போய் விழுந்துருவான். அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தான் பண்ணுவான் சொல்லுங்கள்? ஆனால் அதுவுமே விட்டு கொடுக்காம வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அதோட வேலை. நம்மளும் அதை எவ்வளோ வேணுமோ அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஈட்டி வந்து பாஸ் மாதிரி கிடையாது, நார்மலாக ஒன்று மாதிரி வச்சு அடிக்கலாம். நீங்கள் ரப்பர் மட்டும் வச்சுருந்தீங்கனாலே போதும். ஓகேங்களா? இதுவுமே உங்கள்கிட்ட அடிதாங்கி மாதிரி அடி வாங்கிக்கிட்டே இருக்குங்க. நீங்களும் அதை எவ்வளோ நேரம் வேணால் போட்டு அடிச்சுட்டே இருக்கலாம். இட்டியை கில் பண்ணி நீங்களும் நிறைய இது பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன, டைம் ஆகும், போரும் அடிக்கும் இதே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா. ஆனால் நம்ம வீடியோ பார்க்குற யாருக்குமே போர் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாது. ஏன்னா நம்ம வீடியோவில் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? போன வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல க்ரோத் கிடச்சிருக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு. அந்த சொன்ன வீடியோவே 5 வியூஸ்க்கு மேலே போகல. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தயவுசெய்து அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போது அடுத்த பாஸ் ஃபைட்டுக்கு போகலாமா? அடுத்த பாஸ் ஃபைட் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கிற இடம் தாங்க, வேறு எதுவும் இல்லை, நம்ம ஜங்கிள் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஜங்கிளில் தான் அடுத்த பாஸ் ஃபைட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த பாஸ் ஃபைட் வந்து என்ன, ஜங்கிள்னாலே நம்மளோட முதல் பாஸ் கொரிலா கிங். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஜங்கிள் கிட்ட வந்தாச்சு. ஓகே, சுத்தமாக வந்தாச்சு. முதல்ல இங்கே தான் அடி வாங்கினோம். ஓகே, அந்த கொரிலாலாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. அண்ட் இந்த கொரிலா கிங் இவனையே நம்ம முடிச்சிருக்கவே மாட்டோம். என்ன, முக்கால்வாசி எழுத்து போயிடுச்சு. பாவம், இந்த பையன் அடிக்கிறதுக்கு ஸ்பின்னுன்னு ஒன்று வாங்கிட்டு வந்து அது ஒன்றுமே பண்ணாமல் இருந்துச்சு. அந்த பையன் அப்போலாம் அடித்த நீ கொன்னுட்டு இருந்தான் பாருங்க, இப்போ எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிட்டான். ரொம்ப ரொம்ப தப்புங்க. கொரிலா கிங் வந்து ஒரு செம ஓபியான ஒரு பாஸ், அவனை இப்படி முடிப்போன்னு எதிர்பார்க்கல. ஓகே பரவாயில்ல, லெட்ஸ் கோ. இந்த டபுள் ஜம்பை எப்படி வாங்குறது அப்படின்னு உங்கள் யாருக்காவது தெரியும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அது எங்கே வாங்கணுன்னு கிட்டேயே போய் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு தான் வந்துட்டு போகணும். அடுத்த இடம் என்னது அப்படின்னா பைரட் வில்லேஜ். ஸோ இந்த வில்லேஜில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் கொண்ட ஒரு பாஸ் வந்து இருக்கான். அவன் வேறு யாரும் கிடையாது, அந்த தொப்பி போட்ட ஷெஃப் மண்டையன் தான்.
ஏன்னா அவனை அடிக்கும் போதெல்லாம் எவனாச்சும் வந்து என்னைய போட்டுடுறாங்க, அவனையும் சேர்த்தி போட்டுடுறாங்க, இல்லைன்னா அவனே என்னைய போட்டுடுறான். ஸோ இன்றைக்கி அது நடக்கவே கூடாது. இன்றைக்கி அந்த ஷெஃப் மண்டையனை ஓட ஓட துரத்தி போடு போடுன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ வாங்க அந்த படிக்கட்டு மேலே குத்த வச்சு நின்றுட்டுருப்பான், அவனை போய் முதுகாக குத்துவோம். டேய் நீ இல்லைடா ஷெஃப்டா, எங்கடா மண்டையா, உன்னை தாண்டா நான் ஏன் இவனை நான் லாஸ்ட்டாக வச்சுருக்கேன்னா கிட்டத்தட்ட 2 வீடியோவாக இவன் நம்மளை போட்டு படாத பாடு படுத்தி எடுத்திருப்பான். ஸோ அது எல்லாத்துக்குமே இவனை லாஸ்ட்டாக வச்சு செய்வோம் தான். இங்கே பாருங்கள், நீ என்ன வேணால் அட்டாக் பண்ணுற தம்பி, இன்றைக்கி இங்கே நான் தான் கிங்கு. நீ பாஸாக இருந்துட்டு போ, என்னவா வேணால் இருந்துட்டு போ, ஆனால் ஒன்றால் இன்றைக்கி என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி நீ போட்டி போட்டுட்ருக்கிறது ப்ரைம் ஜோக்கரோட, புரியுதா? ஸோ ப்ரைம் ஜோக்கர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ நீ என்ன வேணால் பண்ணுற தம்பி, இன்றைக்கி இங்கே நானும் என் ரப்பர் ஃப்ரூட்டும் தான் ஜெயிப்போம். ஸோ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பாவம், நீ என்ன முதல்ல 2 அடி 3 அடியில் அடிச்சுட்டு இருந்தீல, இப்போ உன்னால் ஒன்றும் பண்ணவும் போகிறதில்ல. அவ்வளோதான், நீ முடியவும் போகிற. அவ்வளோதான் காய்ஸ், இந்த ஒரு தலைகெட்ட தலையனை தூக்கி அடித்தாச்சே. ஸோ நம்ம ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த ஷெஃப் பாஸ் ஃபைட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மொத்த இடத்தையுமே தோக்கடிச்சிட்டு மேலே போய் நின்று ஒரு சின்ன போஸ் கொடுப்போம். என்ன சொல்கிறீங்க? பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு இந்த இடத்துல இப்போ யாருமே கிடையாது. நம்ம காசை மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். இங்கே ஒரு டைமண்ட் பிளாக் இருந்துச்சு இல்லையா? சரி போயிடுவோமா? ஓகே, இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். ஓகே, நம்ம அடுத்த இடம் என்னது அப்படின்னா அந்த ஃப்ரோசன் வில்லேஜோட லெவல்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ எட்டி பாஸை கில் பண்ணி முடித்தாலே அந்த இடமும் முடிஞ்சிடும். நம்ம அடுத்ததாக போக போகிற இடம் பேர் சரியாக தெரில என்ன இடம்னு. ஸோ கிட்ட போனால் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வாங்க கிட்ட போய் பார்ப்போம் பேர் தெரியுதா இல்லையான்னு. இன்னும் பேர் தெரியலை. நல்லது, மெரைன் ஃபோர்ட்ரஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்தோட பேர் வந்து மெரைன் ஃபோர்ட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் தான் நமக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற இடம். ஓகே, இங்கே யாரெல்லாம் இருக்கான்னு எனக்கு நோ ஐடியா. பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குற நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு சின்ன க்ரோத் கிடச்சின்னு சொன்ன வீடியோவே க்ரோத் ஆகலைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ தயவுசெய்து அந்த வீடியோவையும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பிளாக் ஃப்ரூட்ஸோட எல்லா பார்ட்டியுமே பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இங்கே தான் இருக்கான். என்ன கிரே பேர்டு? என்ன கிரே பேர்டா? அச்சச்சோ காய்ஸ், இவனை நான் ஒன் பீஸில் பார்த்துருக்கேன். கிரே பேர்டு அப்படிங்கிறவன் ஒரு ஒரு ஓப்பியான ஒருத்தன் தானே. கிரே பேர்டா ஒயிட் பேர்டா ஏதோ ஒரு பேர்டு, ஆனால் அவனும் ஓபி தான், இவனும் ஓபி தான். அடுத்து இவன் யார்? இவன் சீஃப் பெட்டி ஆஃபீஸர். என்னங்க இவன் செஃப்பை விட ஸ்ட்ராங்காக இருப்பான் போல். ஆமாம், சீஃப் பெட்டி ஆஃபீஸர். என்னங்க பெட்டினா என்ன புரியல எனக்கு. டேய் என்னடா பேர் அது பெட்டின்னு வச்சுருக்க? பிரிட்டின்னு இருந்தால் கூட பரவாயில்ல தானே, பெட்டி, அதுவும் சீஃப் பெட்டி. ஓகே, என்னமோ பேர், அவன் வச்சுருக்கான், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம வேலை என்ன, அவனே முடிக்கிறது தானே. கண்டிப்பாக இன்றைக்கி அந்த செஃப் பெட்டி ஆஃபீஸரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு விடுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அந்த கிரே பேர்டை முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா அவனும் ஒரு பாஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவனை மட்டும் நம்ம போட்டு தாக்குன்னு தாக்கி முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இவனையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பையனும் சோலி முடிஞ்சு போய் படுத்து கிடக்கிறான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோக்கர். போயிட்டு வரேன் காய்ஸ், பாய்.